ஹே ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்ககிட்ட வந்து நான் திருப்பி எக்ஸ்கியூஸ் கேட்குறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போது எனக்கு உடம்பு சரியில்லைங்க. இன்றைக்கி தான் வாய்ஸ் ஓரளவுக்கு வருது. நேற்றுலாம் அப்படி காற்று மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் ரெக்கார்டே பண்ண முடியல. லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாட்ட வந்துட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு அவங்க அப்பாவை ஏற்றி பேசிகிட்டு இருப்பாலாம். எல்லாமே இந்த ஸ்டெப் மாமால தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா மாதிரி நல்லவங்க நினச்சிப்பாங்க. நம்ம ஹீரோயின் பண்ணி வந்து அப்படியே கெட்டவங்க மாதிரி அவங்களுக்கு ரியல் கேரக்டர் வந்து காட்டுவாங்க. லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸ்டெப் மாமோட பொண்ணு இவ இல்லைண்டு. ஸோ இதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிச்சிருக்கோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து நேற்று நைட் வந்து அவங்க அப்பா வந்துட்டு ஹீரோயின் வந்து அடிச்சிருப்பாங்கள்ல. ஸோ அந்த சமகாலில் என்ன பண்ணுவானா அந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவானா போட்டி கட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவானா கிளம்ப ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்துட்டு எங்கேம்மா போகிற, அவருக்கு வந்துட்டு பொண்ணு மேலே நிறையா பாசம் இருக்குது. அவர் வந்து கோவப்பட்டு தான் அடிச்சிருப்பார். இன்னும் தப்பாகவே போகிற நினச்சிட்டு இருக்காரு. எங்கம்மா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரா. அதுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவானா, அதான் நேற்று நான் அடிச்சிட்டிங்கல்ல, இந்த வீட்டில் இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன், ஒன்று அவங்க இருக்கணும் நான் இருக்கணும், நான் வந்துட்டு கிளம்பி போகிறேன், உங்களுக்கு யார் இம்பார்ட்டன்ட் நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கத்தில் ஸ்டெப்மா வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போய் தொல்லைங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வந்து ட்ராலியை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருப்பான். அப்போ பாடி கார்டு இருப்பான். அவனுக்கு என்ன வேலை, இவ பின்னாடியே வந்துட்டு பாடி கார்டாக போடுறதான வேலை. அவன் வந்துட்டு எங்கே மேம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலியை வந்து வாங்குவான். அப்புறம் தான் எனக்கு தெரியும் வந்துட்டு வீட்டை விட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு சேஃப்டி கிடையாது, வெளியே போனோம் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். ஆனால் இவ கேட்க அதை சொல்கிறதுக்கு நீ யார், ஃபஸ்ட்டு வந்துட்டு கையேடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா ட்ராலிலேருந்து கையேடுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா போ பாப்பா. ஹீரோ வந்துட்டு விட மாட்டான். வெளியே போனீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு இருக்காங்க, உங்களுக்கு சேஃப்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போங்கும் போது நீ வந்து எனக்கு ரூல்ஸ் போடாதான். அதுவும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த வீட்டில் வந்ததுலேருந்து நீ என்ன பெரிய ஹெச்வா மாதிரி ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். இல்லை உங்களை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தடுத்துட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு இவன் சொல்லுவாள், யார் அந்த லேடி வந்து சொன்னாலாம், அந்த லேடி வந்துட்டு உன்னோட ஆள் தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசுவாளாம். இவனுக்கு புரியாது உன்னோட ஆள் அப்படிங்கும்போது ஒன்றுமே புரியாது. என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது, நான் தான் சொல்கிறேன், நீ உள்ளார போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாளா. கரெக்டாக அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்துருவாங்க. அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா பாடி கார்டை பார்த்துட்டு அவளை நீ தனியாக அனுப்பிச்சிடாதப்பா, நீ வந்துட்டு அவள் கூடயே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் போக சொல்லுவாங்க. ஹீரோயின் கேட்பா, எனக்கு யாரும் வந்துட்டு வேண்டாம், நான் தனியாகவே போய்க்கிறேன், என்னால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போவா. பட் இருந்தாலும் ஹீரோ என்ன பண்ணுவானா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜை போய் வைக்க போவானா. அப்போ வந்து லக்கேஜ் வைக்கும் போது ஒரு விஷயம் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அவன் மனசில் வந்து ஒன்று தோணிட்டு அவங்க அம்மா அந்த வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது இவங்க ரெண்டு பேருமே கெஞ்சிடுவாங்க, அம்மா ப்ளீஸ்மா போவாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எப்போவுமே ஆடம்பரமாக இருக்க தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால தான் இவரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஆடம்பரமாக இருக்காங்க, இந்த பொண்ணு கூடயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கொஞ்சம் கிளியர் கட்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டான். அப்போ ஹீரோயின் சொல்லுவான், என்ன லக்கேஜ் எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வருவான். அப்போ தடுமாறி இவ்வளோ போவார். டக்குனு ஹீரோ தான் பிடிப்பான். இப்படி டக்குன்னு பிடிச்சோடனே ரெண்டு பேருமே வந்துட்டு ஐ கான்டாக்ட் ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இது பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் மரியாதை கொடுத்துட்ருப்பான். ஏன்னா இது ஸ்டெப்பாமோட பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா போயிட்டு அந்த கட்டு அவளுக்கு வந்து சுழுக்கு இல்லாமல் சம்திங் ஏதோ விழுந்துருக்கும், கால் அடிபட்டிருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு இவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டே இருப்பான். நீங்கள் வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் நான் போய் தான் ஆகணும், இவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். சரி அப்போ நானும் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா காயத்துக்குலாம் மருந்தெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டெலாம் போட்டுட்டு இருப்பானா. இதை வந்து ஸ்டெப்பாம். அப்புறம் அவங்க கூட ஒரு மேட் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இது அப்படியே ஏதோ கணக்கு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ என்ன சொல்லுவானா சரி நான் காருக்கு போகிறேன், நீ வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் ஏறி உட்கார போவாலாம். அப்போ கரெக்டாக ஸ்டெப்மா வந்துட்டு கூப்பிடுவாங்க. இவனை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ கூப்பிட்டு இந்த எனக்கு வந்து நல்லா புரிஞ்சு போச்சு, உனக்கு வந்துட்டு அவன் மேலே வந்துட்டு சம்திங் ஏதோ இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்களா. தூரமாக வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு காரில் உட்காராம திருப்பி வந்துட்டு இறங்கி வந்து பார்ப்பா. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஆனால் விழாது, ஆனால் தூரமாக நின்று பார்த்துட்டு இருப்பான். உனக்கு தெரியுது நல்லாவே இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு, பிடிச்சிருந்தா நீ லவ் பண்ணுப்பா, நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதே சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு அம்மா ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தான் இவன் நினச்சிட்டு இருப்பான் தான் பெத்த பொண்ணை பார்த்து. இப்போ தான் தெரிஞ்சு போச்சுல ஸ்டெப் மாமுண்டு, எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் இதை மாற்றுங்க அப்படிங்கும்போது அப்படியா சரி ஓகே அவள் போகிறாள், அவள் பின்னாடியே போ, அவளை சேஃப்டியாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து நக்கலாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இவங்க சொல்லுவாங்க போங்க உங்களுக்கு பெரிய ஆப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து கேட்டிருப்பாள். இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறத வந்து பார்த்துருப்பா, கேட்டிருக்க மாட்டான். இவன் வந்து அப்படியே தப்பாக நினச்சிக்கிட்டு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, அவங்க ரொம்ப ஏஜ்டு, நீ ரொம்ப எங்கா இருக்க, அவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரி, நீ வந்துட்டு அவங்களோட ஆள் தானே, என் ஸ்டெப் மாமோட ஆள் தானே, நீ வந்துட்டு எதுக்கு என் பின்னாடியே வரேன்னு தெரியுது அப்படின்ட்டு இவங்க வந்து பேசிட்டு ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியாது. இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருப்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எங்கே போகிறீங்க, எந்த பிளேஸ்க்கு போகிறீங்கும் போது இவன் வந்து ஒரு வில்லேஜோட பேர் சொல்லுவான். அந்த வில்லேஜில் தான் வந்துட்டு ஹீரோட பாட்டி இருக்காங்க, தங்கச்சிலாம் இருப்பாங்க. அப்பப்போ தான் தங்கச்சி வந்துட்டு அண்ணனோட வீட்டுக்கு சிட்டிக்கு வந்துட்டு போவா போல். சிவன் பாட்டிக்கிட்ட தான் இருப்பாள். ஸோ அந்த ஊருக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்து போக சொல்கிறான். அந்த ஊருக்கு அப்படிங்கும்போது அவன் அங்கே தான் வந்துட்டு இன்னொரு ரிலேட்டிவ் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாள். சரின்னு சொல்லிட்டு அவன்
முறைச்சிட்டு போயிட்டுருப்பான். இவன் என்ன சொல்லிட்டு வருவானா, நீ வந்துட்டு எப்போவுமே வந்து ஸ்டெப் மாமோட கையாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் மாமை பற்றி சொல்லிட்டே வந்துட்டுருப்பான். அவங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது, அவங்க வந்து காசுக்காக தான் வந்துட்டு எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். அதான் உண்மை. ஹீரோவுக்கும் நல்லாவே தெரியும் அம்மா வந்து காசுக்காக தான் அவரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாங்கன்னு. பட் என்னத்தான் இருந்தாலும் அம்மா பற்றி ஒருத்தவங்க சொல்லும் போது இவனுக்கு வந்து கோவம் வருது. சரி நீ சொன்னதெல்லாம் போதும், கொஞ்சம் வாயை மூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பயும் வந்துட்டு கேட்கவே மாட்டான், திருப்பி பேசிகிட்டு இருப்பாளாம். இவன் என்ன நினச்சிக்கிறான், ஹீரோயின் இவங்களை பற்றி பேசினா ரொம்ப இவனுக்கு ஜெலஸ் ஆகுது, கோவம் வருது, ஸோ இவங்க மேலே வந்துட்டு இவனுக்கு ஏதோ ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினும் தப்பாக நினச்சிக்கிறான். இவன் வந்து அம்மா என்னத்தான் பிடிக்காத அம்மா வந்தாலும் மற்றவங்க சொன்னால் நம்மளுக்கு கோவம் தானே வரும். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா வாயை மூடு திட்டி இவ கேட்க மாட்டேங்கிறானுமே டக்குன்னு வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணுறா. இவ போயிட்டு முன்னாடி போய் இடிச்சிக்கிறான். ஏன்டா அப்படி ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுங்கும் போது நான் தான் சொல்கிறேன்னு அவங்கள பற்றி நீ பேசாத, எதுக்கு வந்துட்டு அவங்கள பற்றி நீ தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கேட்பான். அவனோட வாயை மூட்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லுவான். இங்கே பாரு, நீ வந்து என்னோட பாடி கார்டு, நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் நீ என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருப்பான். ரெண்டு பேருமே கொஞ்சம் கை கால போயிட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து பின்னாடி ஒருத்தவன் வருவான். அவன் வந்துட்டு இவங்க வந்து அட்டாக் பண்ண வருவான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காட்டு பக்கத்தில் தான் வந்து வண்டி நிறுத்தியிருப்பாங்க. அவங்க வந்தாலுமே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டக்குன்னு வந்துட்டு காரை விட்டு அவன் வந்து கன்று வச்சுருப்பான். ஸோ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு காரை விட்டு போயிருப்பாங்க. அப்படி மாற்றி ரெண்டு பேருக்கும் ஃபைட் ஆகிருக்கும். இவங்க இறங்கியிருக்கிற பிளேஸ் வந்து காடாக இருக்குமா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அவன் கையில் கன்று இருக்கும். எப்படி நொழிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவனை கேட்ச் பிடிச்சிட்டு உன்னை யார்டு அமிச்சிட்டு இவன் தான் ஸ்டார்டிங்லேயே வந்திருப்பானே, இவனுக்கு கத்த ஆரம்பிச்சிடுவான். ஆல்ரெடி இவன் தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணே பிடிங்கி வந்து கேட்பான். தலையில் வச்சுட்டு ஹீரோ வந்து கேட்பான், உன்னை யார் அமிச்சது, நீ எதுக்கு ஹீரோயினை சுற்றி வந்துட்டுருக்க, யார் வந்து உன்னை அமிச்சு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக இந்த மொட்டை இருக்கான அவன் என்ன சொல்லுவானா, அமிச்சு வச்சது வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லணுமே ஹீரோயினால தாங்கிக்க முடியாது. என்னது எங்கள் அப்பா அமிச்சு வச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஸ்டெப் மாம் இருக்காங்களே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவ கிளம்பி வெளியே போனதுக்குமே இவங்க என்ன பண்ண வில்லத்தனமாக பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மொட்டைன்ட்ட சொல்லி திருப்பி அவளை அட்டாக் பண்ண அவள் வீட்டை வந்துட்டு வெளியே போயிட்டா. ஐ திங்க் கண்டிப்பாக அவளோட கிராமத்துக்கு தான் போயிருப்பா, அவங்க அப்பாவோட ஊருக்கு தான் போயிருப்பா. ஸோ அந்த ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மொட்டைன்ட்ட இவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நீ அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னா கண்டிப்பாக நீ அவங்க அப்பா பேர் தான் சொல்லணும்னு இவன் சொல்லியிருப்பா. ஸோ அதே மாதிரி தான் இவன் பண்ணியிருப்பான். சொல்லிட்டு வெளியே வரும்போது ஹீரோயினோட அப்பா இருக்காங்களா அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடும். அந்த மாதிரி பொண்ணு வந்துட்டு வீட்டை விட்டு போயிட்டால, இவர் ஆல்ரெடி உடம்பு சரியாக தானே, ஸோ அவருக்கு வந்துட்டு நெஞ்சுலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க தான் போயிட்டு அக்கறை என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலி நடிக்கிறாங்க. இவங்க நடிப்பெல்லாம் காமிச்சு அப்படியே அவங்க தான் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் காட்டுறாங்க. இவன் வந்து ஷாக்காக இருப்பாள். அப்போ வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோயினை பார்க்கும்போது அந்த சமயம் பார்த்து இந்த மொட்டை என்ன பண்ணிடுவானா, இவனை தள்ளி விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கன்னு பார்த்தா ஹீரோயின் இங்கே இருக்க மாட்டா. ஹீரோ வந்து கத்திட்டே இருப்பான், லில்லி எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே தான் அப்பா தான் இந்த மாதிரி பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாளா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி அழுகாத, கண்டிப்பாக அவங்க அப்பா பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கண்டிப்பாக வந்துட்டு அவர் பண்ணியிருப்பாரு, அவருக்கு வந்து இந்த ஸ்டெப் அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும், என்னை வந்து பிடிக்காது, என்னை அடித்து அமிச்சிருக்காரு, லாஸ்ட்டில் பார்த்தா என்னை சாக்கடிக்க பிளான் போட்டதும் எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போயே சாக போகிறேன், அவர் என்ன ஆசைப்பட்டார் நான் சாகணும் தானே, ஸோ நான் இப்போவே சாகுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அருவி மாதிரி போவோம், ஒரு குட்டை மாதிரி போவோம். என்ன பண்ணுவேன், டக்கு நான் போய் அந்த குட்டையில் விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா அதில் போய் சாக போவா. ஹீரோ தான் பின்னாடியே வரும். இங்கே பாரு நீ பண்ணுறது வந்து ரொம்பவே தப்பு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவான். இல்லை என்னை விட்டு நான் எப்படியாச்சும் போய் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து தண்ணி அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். இவன் விட்டானா அந்த பக்கம் இவன் போயிடுவா. இவன் என்ன பண்ணுவானா, பிடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதையாச்சும் பெத்த அப்பா வந்து தான் மகளை வந்து சாகடிக்க நினைப்பார். அவர் நினைப்பார் அந்த ஸ்டெப்மா மேலே மயக்கமாக இருக்காரு, அந்த லேடி தான் எல்லாமே பிளான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போது, ஒருவேளை உங்கள் அப்பா பண்ணியிருக்க மாட்டார், நீ தப்பாக நினச்சிட்டு இருக்கும்போது சரி ஓகே எங்கள் அப்பா பண்ணலன்னா நெக்ஸ்ட்டு பண்ணது பிளான் போட்டது எல்லாமே இந்த ஸ்டெப் மாமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா. பட் இருந்தாலுமே இவன் தன்னோட அம்மா தானே சொல்லுவான், சத்த அம்மா வந்து கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டு கெட்டவங்க இல்லை அப்படின்னு இவன் மனசில் இருக்குதோ என்னவோ. இவன் என்ன சொல்லுவானா, அந்த மாதிரிலாம் பண்ண சான்ஸ் இல்லை, இங்கே பாரு நான் விட்டேன்னா நீ போயிடுவா, ஒழுங்கு மாதிரி தான் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். ப்ளீஸ் என்னை விடுங்கும் போது இப்போ என்ன உனக்கு சாவுன்னு தானே, சரி நானே உன்னை சாகடின்னு சொல்லிட்டு மண்டையை வச்சு முக்குன்னு முக்குவான். இவளால் முடியாது தணரமா, அப்போ உனக்கு இவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுவான். நீ ஏன்னா என்னை வாழ விட மாட்டேறியே, சாக விட மாட்டேறியன்னு சொல்லிட்டு அந்த பேக் கையை வச்சு என்ன பண்ணுவான்னா சாகடிக்க வந்து ட்ரை பண்ணுவான். அவளை சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்குற ஹீரோ வந்துட்டு லூஸ் மாதிரிலாம் பண்ணாத வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கூப்பிடுவான். இவன் வந்துட்டு ரொம்ப மனசே உடஞ்சி போயிடும். இவன் என்ன சொல்லுவானா, இங்கே பாரு உன்னை வீட்டில் போய் விடுறேன் வா, கண்டிப்பாக உங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நம்ம போகலாம் அப்படின்ட்டு. இவன் காட்டுக்குள்ளே தானே இருப்பாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா இருட்டிடும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போவான். இல்லை நான் வரமாட்டேங்க வாலா, சரி அப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு இவன் போவான். என்னால் போக முடியுமா ஒரு பொம்பளை பிள்ளையை விட்டுட்டு.
அவன் என்ன பண்ணுவான், அங்கேயே ஒரு மரத்துக்கிட்ட நிற்பான். அப்போ திருப்பி வருவான், இங்கே வா ஒழுங்கு மேலே வந்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்லும்போது என்னால் முடியல, நடக்கவே முடியலன்னு சொல்லுவாளா. சரி வா உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உடனே தூக்கிட்டு போவான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பயம் வந்துடும், ஹீரோயின் எங்கே போயிருப்பா என்னன்னு தெரிலன்னு. அதுக்கப்புறம் ஹீரோனோட மீட் இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறது வந்துட்டு இவன் ஹீரோ தான் இருப்பான். அவன் தான் சொல்லுவான், இந்த மாதிரி நாங்கள் ஒரு காட்டு பக்கத்தில் இருக்கோம், மாட்டிக்கிட்டோம், ஆனால் சேஃப் தான், நாங்கள் கிளம்பி வந்துடுவோம் அப்படின்னோடனே இவங்களுக்கு வந்து சந்தோஷமாக ஆகிடும். உடனே இவங்க அப்பாவுக்கு இப்போ தான் மனசு ரிலாக்ஸ் ஆகும், இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டமாக இருப்பார். ஆனால் இந்த ஸ்டெப் மாம் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் அப்படியே ஃபேஸே மாறும், என்ன இவ வந்து தப்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து மேடு வந்துட்டு கவனிப்பாங்க, இவங்களுக்கு இப்படி ஃபேஸ் மாறுறது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தான் நடந்து போயிட்டுருப்பாங்க. போய் கார்கிட்ட போனால் கார் வந்து பஞ்சர் பண்ணி விட்டுட்டு போயிருப்பான் போல். காரை வந்துட்டு இப்போதைக்கு யூஸ் பண்ணவே முடியாது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுவாங்க. சரி ஓரளவுக்கு லிஃப்ட்டு கேட்டு பக்கத்தில் வந்துட்டு எங்கள் காரு பைக் ஏதாச்சும் ரெண்ட்டு கிடைக்குதான்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவாங்க, நான் அந்த வீட்டுக்கெலாம் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப வந்து மனசுலாம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா ஸ்ட்ரைட்டாக பாருக்கு போயிடுவான். இவன் எங்கே போனாலும் பின்னாடி பொண்ணு தானே ஹீரோட டியூட்டி. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா பின்னாடியே போவான். இவன் புலம்பிட்டு வந்து நல்லா ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருவான். ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிடுமே இவன் என்ன பண்ணுவான், சரி வா அவனை வீட்டில் போய் விட்டுருவாங்கும் போது, இல்லை நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன், எனக்கு அந்த வீட்டுக்கு போவே பிடிக்கல அப்படின்னு நடு ரோட்லேயே வந்து நிற்பாளா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோனருக்கான என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ஸோ அவன் என்ன வந்து பார்த்துருவான், ஸ்கூல் ஃப்ரெண்டு இருப்பானே, காலேஜ் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவன் வந்து பார்த்துருவான். என்ன இவங்க போகிறாங்க, அதே ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா, யாரும் அழைச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கோனுக்கு வந்துட்டு பயம் வந்துடும். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருப்பான். அவனுக்கு தெரியாதுல்ல இது வந்து பாடி கார்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேட் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, மேட்கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நைட்டு வந்து ஸ்டே பண்ண வரமாட்டாலாம், அவள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா, ஆனால் சேஃபாக தான் இருக்காங்கும் போது ஓகே தம்பி நீங்கள் வந்து பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு சேஃபாக தான் இருக்காள் அவங்க பொண்ணு அப்படின்ட்டு மேடு வந்து சொல்லுவாங்களா. இதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வில்லிக்கு தான் அவள் இருக்காள், அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா இவள் தப்பிச்சுக்கிட்டே இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு மேடு வந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே மாறும்ல. அவங்க அப்பா கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வாங்க நம்ம வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து இவங்க அழைச்சிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாளா, வீட்டுக்குலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ரூம் வந்து புக் பண்ணுங்குவா. சரி சொல்லிட்டு ரூம் வந்து புக் போனால் உள்ளார போனோன்னுமே வாந்தி எடுத்துருவா. இவங்க காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்த கோன் வந்துட்டு இருப்பான். என்ன ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் தப்பாக நினச்சிட்டு யாரோ ஒருத்தவன் ஹீரோயின் வந்து அழைச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவங்க போகிறாங்களே அவங்க எந்த ரூமுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களா. அவன் வந்து இந்த ரூம் நம்பர்லாம் சொல்ல மாட்டான். இல்லை எத்திக்ஸ் சார் இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து காசை வந்து நீட்டுவான். காசை பார்த்தனமே வாயை பொழந்துக்கிட்டு அவனை வந்து ரூம் நம்பர் எல்லாத்தையுமே சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ரூமுக்கு போயிருப்பாள். அவள் கொஞ்சம் நேரம் போதை வந்து தெரிஞ்சிடும். நம்ம ஹீரோ வந்து குளிச்சுட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், ஏஞ்சி பார்ப்பான், நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம தானே ரூம் போட சொன்னோம் அவங்ககிட்ட அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. சரி அப்புறம் இங்கே என்ன ட்ரெஸ்லாம் கழட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா. ஹீரோ என்ன பண்ணுவான்னா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு வருவான். இதை பார்த்தோமே ஹீரோக்கு வந்துட்டு பதட்டமாயிடுவா. என்னடா பண்ணுற, நீ ஏன் குளிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் குளிச்சுட்டு வந்தேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். இல்லை எதுக்கு நம்ம இந்த ரூமுக்கு வந்தோம், சரி நீ வேறு ரூம் வந்து ஸ்டே பண்ண விடுதானே, எதுக்கு இதே ரூமில் வந்துட்டு நீ ஸ்டே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. என்ன பயமா, நம்மளுக்குள்ளே ஏதாச்சும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பயப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நீ எதுக்கு ட்ரெஸ் போடாமல் இருக்க, ஃபஸ்ட் நீ ட்ரெஸ்ஸை போட்டு எதுக்கு உடம்பு காமிச்சிட்டே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. ஏன் இவனுக்கு வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு பயம் வருதா வெக்கம் வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், டீஸ் பண்ணிக்கிட்டே கிட்டக்கு வருவான். இவன் வந்துட்டு நினச்சிட்டா ஏதோ நடந்திருக்கு போல், நம்மக்கிட்ட ஏதோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி இருக்க, என் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சு. ஆமாம் நம்மளுக்குள்ளே இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஆக்சுவலி எதுவுமே இருக்காது, வந்து வாமிட் பண்ணியிருப்பாள். ஸோ அவன் என்ன பண்ணுவான், ரெஸ்ட் ரூம் போய் குளிச்சுட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் சொல்லுவான் நம்மளுக்குள்ளே ஒன்றும் நடக்கல, இந்த மாதிரி நீ வாமிட் பண்ணிட்டேன், நான் போய் குளிச்சுட்டு வந்தங்கும் போது நான் நம்பவே மாட்டேன், எப்படி வந்துட்டு எதுவும் நடக்கல நீ சொல்கிற, நீ வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்க, சரி வாமிட் வந்து சொல்கிறட எங்கே அந்த ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா குளிச்சுட்டு வந்தவன்ட்ட போயிட்டு மோந்து பார்த்துட்டு இருப்பா. ஸ்மெல் வரலின்னு. அப்பா ஹீரோ சொல்லுவான் நான் இப்போ தானே குளிச்சுட்டு வந்தேன், எப்படி வந்து ஸ்மெல் வரும், ஸ்மெல் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் மேலே தானே வாமிட் பண்ணியிருப்பா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து என்ன பண்ணுவானா தூக்கி போடுவான். இங்கே பாரு மோந்து பாரு ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவானா மூஞ்சில் வச்சு திணிக்கி பார்ப்பானா. அப்படியே 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வந்து கட்டிலில் வந்து விழுந்துருவாங்க. 2 பேருக்குமே ஃபேஸ் ரொம்ப கிட்ட இருக்கும். 2 பேருக்குமே ஹார்ட் பீட் அடிக்க ஆரம்பிச்சிடும். 2 பேரும் அப்படியே ஃபேஸை பார்த்துட்டு இருப்பாங்க. கோன் வந்து கரெக்டாக அந்த நேரத்தை பற்றி நாக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். சரி யாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா போய் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹீரோ தான் போய் பார்ப்பான். ஹீரோ வந்துட்டு அறக்குறையாக தானே இருப்பான். ஸோ அவனை பார்த்தனமே வந்து கோவம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவான். தப்பாக நினச்சிப்பான் இவளை வந்து கடத்திட்டு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு இருக்கும். அப்போ தான் ஹீரோ வந்துட்டு எதுக்கு இவன் சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இதோ வந்துட்டானே ஆளு, ஸோ இவன் கூட நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா அந்த ரூமை விட்டு வெளியே போவான். கோனுக்கு ஒன்றுமே புரியாது, நம்ம ஹீரோனுக்குமே ஒன்றுமே புரியாது. என்னது ஏன் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். எங்கே போகிற நீ, நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிட்டு இருப்பாளா. நீ எதுக்கு அவனை கூப்பிட்ற, அவன் வந்து உனக்கு தெரிஞ்சவனா
ஆமாம், அவன் வந்து என்னோட பாடி கார்டு. அவன் வந்துட்டு என் கூட தான் எப்போதுமே இருப்பாங்கும் போது, ஓ அப்படியா சரி வா உன்னை போய் நான் வீட்டில் விட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கோன் தான் வந்துட்டு வீட்டில் வந்து விட வருவான். ஹீரோயின் வந்து ரொம்ப வீட்டில் வந்து விட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போவாளாம். அப்போ என்ன சொல்லுவானா, இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸே பண்ண ஆரம்பிச்சிருவான். என்ன சொல்கிற வந்து, ஆமாம் எனக்கு வந்துட்டு உன் கூட யார் இருந்தாலுமே பிடிக்கல, எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணுமே. ஹீரோயின் வந்து அதுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டான். இப்படி கோன் பேசிகிட்டு இருக்கிறத வந்துட்டு இந்த ஸ்டெப் மாம் வந்து பார்த்துருவாங்க. இந்த நேரத்தில் யார் கூட வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரூடாக வந்து பேசுவாங்களாம். அதெல்லாம் வந்து கண்டிக்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, நான் எப்போ வேணால் வருவேன் எப்போ வேணால் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து திமுறா பேசுவாள். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போதைக்கு கோன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஆனால் ஹீரோக்கோ ஹீரோயினுக்கு இனிமேல் லவ்வே ஸ்டார்ட் ஆகலை. எப்படி வந்துட்டு இவங்க சேர்றாங்க, இந்த ஸ்டெப் மேம் வந்து என்ன பிளான் பண்ணுது அப்படிங்கிறதால நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.